சர்வதேச புது கிருபை திருப்பணிகள் வழங்கும் விண்ணொளி எனும் இந்த 15 நிமிட நேர நிகழ்ச்சியை சனி ஞாயிறு தினங்களில் காலை 7 மணிக்கும் திங்கள் முதல் வெள்ளி வரை காலை 8 மணிக்கும் festaudio.net மற்றும் LTR.fm போன்ற இணையதளங்களிலும் இன்னும் இணைய வானொலியிலும் கேட்டு பயனடையலாம். அத்துடன் விண்ணொளி எனும் அரை மணி நேர நிகழ்ச்சி ஒன்றை வியாழன் மாலை 5 மணிக்கும் விண்ணோசை எனும் 1 மணி நேர ஆராதனை ஒன்றை ஞாயிறு பிற்பகல் 4 மணிக்கும் பார்த்தும் கேட்டும் பயனடையலாம். நாளெல்லாம் கொண்டாட்டம் நல்லவர் முன்னிலையில் ஆரவாரம் ஆர்ப்பாட்டம் அப்பா சந்நிதியில் நாளெல்லாம் கொண்டாட்டம் நல்லவர் முன்னிலையில் நல்லை பாடல் தினமும் பாடு நல்ல தேவன் உயர்த்தி பாடு நன்றி பாடல் தினமும் பாடுவோம் நல்ல தேவன் உயர்த்தி பாடுவோம் ஆரவாரம் ஆர்ப்பாட்டம் அப்பா சந்நிதியில் நாளெல்லாம் கொண்டாட்டம் நல்லவர் முன்னிலையில் ஆரவாரம் ஆர்ப்பாட்டம் அப்பா சந்நிதியில் நாளெல்லாம் கொண்டாட்டம் நல்லவர் முன்னிலையில் கல்வாரி சிலுவையிலே கர்த்தர் இயேசு வெற்றி சிறந்தார் கல்வாரி சிலுவையிலே கர்த்தர் இயேசு வெற்றி சிறந்தார் கண்ணீரை மாற்றி நம்மை காலமெல்லாம் மகிழ செய்தார் கண்ணீரை மாற்றி நம்மை காலமெல்லாம் மகிழ செய்தார் நன்றி பாடல் தினமும் பாடு நல்ல தேவன் உயர்த்தி பாடு நன்றி பாடல் தினமும் பாடுவோம் நல்ல தேவன் உயர்த்தி பாடுவோம் ஆரவாரம் ஆர்ப்பாட்டம் அப்பா சந்நிதியில் நாளெல்லாம் கொண்டாட்டம் நல்லவர் முன்னிலையில் கிறிஸ்துவை நம்பியதால் பிதாவுக்கு பிள்ளையானோம் கிறிஸ்துவை நம்பியதால் பிதாவுக்கு பிள்ளையானோம் அப்பான்னு கூப்பிடப்பட்டோம் ஆவியால நிரப்பப்பட்டோம் அப்பான்னு கூப்பிடப்பட்டோம் ஆவியால நிரப்பப்பட்டோம் நன்றி பாடல் தினமும் பாடு நல்ல தேவன் உயர்த்தி பாடு நன்றி பாடல் தினமும் பாடுவோம் நல்ல தேவன் உயர்த்தி பாடுவோம் ஆரவாரம் ஆர்ப்பாட்டம் அப்பா சந்நிதியில் நாளெல்லாம் கொண்டாட்டம் நல்லவர் முன்னிலையில் உயிர்த்த கிறிஸ்து நம்ம உள்ளத்திலே வந்துவிட்டார் உயிர்த்த கிறிஸ்து நம்ம உள்ளத்திலே வந்துவிட்டார் சாவுக்கேதுவான நம்ம சரீரங்களை உயிர் பெற்றார் சாவுக்கேதுவான நம்ம சரீரங்களை உயிர் பெற்றார் நன்றி பாடல் தினமும் பாடு நல்ல தேவன் உயர்த்தி பாடு நன்றி பாடல் தினமும் பாடுவோம் நல்ல தேவன் உயர்த்தி பாடுவோம் ஆரவாரம் ஆர்ப்பாட்டம் அப்பா சந்நிதியில் நாளெல்லாம் கொண்டாட்டம் நல்லவர் முன்னிலையில் ஆரவாரம் ஆர்ப்பாட்டம் அப்பா சந்நிதியில் நாளெல்லாம் கொண்டாட்டம் நல்லவர் முன்னிலையில். இந்த நாளிலும் நான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்திலே உங்களை வரவேற்கிறேன். இந்த நல்ல நாளிலே நீங்கள் எல்லா கிருபையும் எல்லா ஆசீர்வாதம் பெற்றவர்களாய் மாறுவீர்களாக. என் ஆண்டவர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாட்களில் எங்களோடு பகிர்ந்து கொள்கிற வார்த்தை என்னவென்று சொன்னால், நம்பிக்கையின் நாயகன் என் ஆண்டவர். அவரை நம்புகிற வேளையிலே எங்களுக்கு எல்லாம் வெற்றியும் சந்தோஷமும் மகிழ்ச்சியுமாய் மாறுகிறது. இந்த நாட்களிலே நான் ஆண்டவரை நம்புகிறதுனாலே ஏற்படுகிற நன்மைகளை குறித்து பேசிக்கொண்டு வருகிறேன். இன்னும் ஒரு சில நன்மைகளை நாங்கள் பார்த்து, வேதத்தின் அடிப்படையிலே ஆண்டவரை நம்புகிறதுனாலே ஏற்படுகிற நன்மைகளை நாங்கள் பார்த்து, அதன் மூலமாக ஆசீர்வாதத்தை எங்களுக்குரியதாய் மாற்றிக்கொள்வோம். எரேமியா 29 அதிகாரம் 11ஆம் வசனம் இதுமாய் சொல்லுகிறது, நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படி நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவைகள் தீமைக்கு ஏதுவான நினைவுகள் அல்ல, சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளே. நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படி உங்கள் பேர் நினைத்த நினைவுகளை நான் அறிவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நாங்கள் எங்களுடைய நம்பிக்கையை நாங்கள் ஆண்டவர் மேல் வைக்கிற வேளையிலே, அவரை சார்ந்திருக்கிற வேளையிலே அவர் எங்களை குறித்து என்ன நினைக்கிறார் என்று பாருங்கள்.
எங்களை குறித்து அவர் சொல்லுகிற காரியம் என்ன தெரியுமா? உங்களுடைய நினைவுகளை நான் அறிவேன். எங்களுடைய தேவைகளை அவர் அறிவார். எங்கள் உள்ளத்தின் வாஞ்சைகளை அவர் அறிந்திருக்கிறார். இவ்வளோ ஒரு சந்தோஷமான காரியம். எங்கள் உள்ளத்திலே அநேக வாஞ்சைகள் உண்டு, அநேக தேவைகள் உண்டு. இவையெல்லாம் நிறைவேறாதா என்று நாங்கள் ஏங்கி தவிக்கிற வேளையிலே ஆண்டவர் சொல்லுகிறார், அந்த நினைவுகளை நான் அறிவேன், அந்த ஏக்கங்களை நான் அறிவேன். அறிகிறது மட்டுமல்ல, அவர் சொல்லுகிற காரியம் என்ன தெரியுமா? அவைகள் சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளே. அவைகள் ஒரு வெற்றிக்கு ஏதுவான நினைவுகள். சமாதானம் என்று சொன்னால் அந்த நினைவுகள் மூலமாக எங்களுக்கு ஒரு பெரிய நன்மையான காரியங்கள் கிடைக்க முடியும். அதன் மூலமாக கிடைக்கிற காரியங்கள் ஒரு சமாதானமான காரியங்களாகி மாற முடியும். ஆகவே சில வேளை நீங்கள் சொல்லக்கூடும், என்னுடைய ஏக்கங்களை, என்னுடைய நினைவுகளை, என்னுடைய அங்கலாப்புகளை யார் அறிவார்? நான் யாரோடு பகிர்ந்து கொள்ள முடியும்? என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே இருக்கிற இந்த குறைவுகளை நான் ஒருவருக்கும் சொல்ல முடியாதே என்று நீங்கள் ஏங்கி தவிப்பதாக இருந்தால், இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு நம்பிக்கை வருகிறது. அந்த நினைவுகளை என் ஆண்டவர் அறிவாராம். உங்களுடைய ஏக்கங்களை என் ஆண்டவர் அறிவாராம். ஏனென்றால் நீங்கள் அவரை நம்பி இருக்கிறபடினாலே. ஆகவே நீங்கள் முழுவதுமாய் உங்களை விட்டு கொடுத்து அவரை நம்புங்கள். உள்ளத்தின் ஆழத்திலே நீங்கள் என்ன காரியமாக நீங்கள் கஷ்டப்படுகிறீர்களோ, அதன் மூலமாக அழுத்தமான காரியங்களை உணர்கிறீர்களோ, வேதனை உணர்கிறீர்களோ, அவருடைய பாதத்திலே போய் அவருடைய நம்பிக்கையை அவரை நம்பி உங்களுடைய காரியங்களை அவரிடத்தில் சொல்லுங்கள். அவர் சொல்லுகிறார், நான் உங்களை விசாரிக்கிறபடினாலே உங்களுடைய கவலைகள் எல்லாம் என்னிடத்தில் சொல்லுங்கள் என்று அழைக்கிறார். அவர் உங்களை விசாரிக்கிற தெய்வம். ஆகவே நீங்கள் உறுதியாக போக முடியும். நம்பிக்கையோடு போங்கள் அவருடைய சமூகத்திலே. ஆண்டவரே, நீர் என்னை விசாரிக்கிற தெய்வம், என்மேலே இரக்கம் வைத்திருக்கிற தெய்வம். ஆகவே நம்முடைய சமூகத்திலே வந்து தைரியமாய் என்னுடைய தேவைகளை குறித்து சொல்லுவேன், என்னுடைய வேண்டுதலை எடுத்து சொல்லுவேன். அவைகளை நீங்கள் சந்திக்கிற தெய்வம் ஆண்டவரே. நீங்கள் கேட்கிறது மட்டுமல்ல, அவைகளுக்கு பதில் கொடுக்கிற தெய்வம். ஆகவே உங்களுடைய மனதிலே நிறைவு வரும்படியாய், உங்களுடைய மனதிலே சமாதானம் வரும்படியாய் ஆண்டவருடைய சமூகத்திலே போய் அவரை நம்பியிருங்கள். இரண்டாவதாக ஏசாயா 26 அதிகாரம் 3 வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது, உம்மை உறுதியாக பற்றி கொண்ட மனதுடையவன் உண்மையே நம்பி இருக்கிறபடினாலே நீர் அவனை பூரண சமாதானத்தோடு காத்துக்கொள்வீர். உம்மை உறுதியாக பற்றி கொண்டிருக்கிறவன் உண்மையே நம்பி இருக்கிறபடினாலே நீர் அவனை பூரண சமாதானத்தோடு காத்துக்கொள்வீர்கள். இப்படி பாருங்கள், உங்களுடைய அநேக பேர் சமாதானம் இல்லாமல் வாழுகிறார்கள். உள்ளத்தில் எப்பொழுதும் ஒரு தவிப்பு இருந்து கொண்டே இருக்கிறது. உள்ளத்தில் எப்பொழுதும் ஒரு குழப்பம் இருந்து கொண்டிருக்கிறது. ஆனால் ஆண்டோடைய வாக்குத்தத்தம் என்ன சொல்கிறது தெரியுமா? அவரை உறுதியாக பற்றி கொண்டவன், அவரை நம்பி இருக்கிறபடினாலே அவரை பூர்ண சமாதானத்தோடு காத்துக்கொள்வீர். உள்ளத்திலே ஒரு பூரண சமாதானம் பெற முடியும். நான் ஆண்டவரை அதிகமாய் நம்புகிற வேளையிலே உள்ளத்திலே ஒரு பூரண சமாதானம், குறைவான சமாதானம் அல்ல, பூரணமான சமாதானம். இந்த சமாதானத்தை உலகம் கொடுக்க முடியாது. நாங்கள் உலக காரியங்களிலே ஈடுபடுகிறதாலே கொடுக்க முடியாது. நாங்கள் எங்களை என்டர்டெயின் பண்ணுறதாலே அந்த சமாதானம் எங்களுக்கு கிடைக்க முடியாது. ஆனால் ஒரே ஒரு காரியத்தினாலே இந்த பூரண சமாதானம் எங்களுக்கு கிடைக்க முடியும். என்ன காரியம் தெரியுமா? அவரை உறுதியாய் பற்றி கொண்டு முழுமையாய் அவரை நம்புகிறபடினாலே எங்களுடைய உள்ளத்திலே சமாதானம், பூரண சமாதானம் பெற முடியும். அடுத்ததாக வேதாகமம் விதமாக எங்களுக்கு உறுதிப்படுத்துகிறது. சங்கீதம் 37 அதிகாரம் 5 வசனம் இப்படி சொல்லுகிறது, உன் வழிகளை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாரு, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். உன் வழிகளை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். எங்கள் காரியங்களை யார் வாய்க்க பண்ணுவார் தெரியுமா? எங்கள் ஆண்டவர் வாய்க்க பண்ணுவார். எப்பொழுது அவர் வாய்க்க பண்ணுவாராம்? எங்களுடைய வழிகளெல்லாம் அவருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாக இருக்கிற வேளையிலே எங்களுடைய காரியமெல்லாம் அவர் வாய்க்க பண்ணுவாராம். நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் என்ன காரியத்தை குறித்து நீங்கள் கலக்கப்படுகிறீர்களா? வேலையை குறித்தோ, பணத்தேவைகளை குறித்தோ, நோய் சுகமாகிறதை குறித்தோ, நல்ல சுகத்தை குறித்தோ நீங்கள் ஏதாவது நீங்கள் ஏங்கிக் கொண்டிருப்பீர்களானால் இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த காரியங்களை அவரிடத்தில் ஒப்புவித்து அவர்களை நம்பிக்கையாருங்கள், அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். உங்களுடைய தேவைகளெல்லாம் அவர் சந்திப்பார். நீங்கள் வேலை இல்லாமல் கஷ்டப்படுவீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய காரியங்களை, உங்களுடைய தேவைகளை அவரிடத்தில் வாருங்கள். இன்ன விதமான வேலை தேவை என்று சொல்லி அவரிடத்திலே உங்கள் நம்பிக்கையை வையுங்கள். அப்பொழுது அவர் உறுதிப்படுத்துகிறார், காரியத்தை வாய்க்க பண்ணுகிறேன். எவ்வளோ உறுதியான வார்த்தை, எவ்வளோ ஒரு சந்தோஷமான சமாதானமான வார்த்தை. என்னுடைய வாழ்க்கைக்கு வேண்டிய காரியங்களை என் ஆண்டவர் வாய்க்க பண்ணுவாராம். கடைசியாக ஒரு வார்த்தை எங்களுக்கு உறுதிப்படுத்துகிறது, ஆண்டவர் மேல் நம்பிக்கை வைக்கிற வேளையிலே இந்த காரியங்கள் எல்லாம் உங்களுக்கு இலகுவாக நடக்க முடியும். நாங்கள் கடினப்பட தேவையில்லை. நாங்கள் கஷ்டப்பட்டு இந்த காரியத்தை சந்திக்க வேண்டிய அவசியம் இல்லை.
இவை தானாக எங்களுக்கு நடைபெறுகிறதா. சொல்லுவார்கள், ஆண்டவரை நம்பிக்கை வைக்கிற வேளையிலே அநேக மனுஷர் வந்து எங்களுக்கு உதவி செய்வார்களாம். அநேகருடைய மனதிலே எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தை ஆண்டவர் போடுகிறவராக இருக்கிறார். எவ்வளவு ஒரு ஆசீர்வாதமான வாழ்க்கை பாருங்கள். எங்களுக்காக அநேகர் வந்து உதவி செய்வார்களாம். நாங்கள் கேட்க வேண்டிய அவசியமே இல்லை, அவர்களாக வந்து உதவி செய்வார்கள். காரணம், அவர்களை ஆண்டவர் ஏவுகிறார் எங்களுக்கு உதவி செய்யும்படியாய், எங்களுக்கு கை கொடுக்கும்படியாய். நாங்கள் செய்ய வேண்டிய காரியம் என்ன தெரியுமா? நாங்கள் மனுஷர்களை நம்புகிறதை பார்க்கிலும் ஆண்டவர் மேல் நம்பிக்கையாக இருக்கிற வேளையிலே ஆண்டவர் எங்களுக்காக காரியங்களை செய்வார். எவ்வளவு ஒரு ஆறுதலான வார்த்தை. இந்த நாளிலும் உங்களுடைய நம்பிக்கை யார் மேலே இருக்கிறது? எந்த காரியத்தின் மேலே இருக்கிறது? ஆண்டவர் மேல் வையுங்கள், ஆண்டவர் மேல் திருப்புங்கள், ஆண்டவரிடத்திலே உறுதியாய் சொல்லுங்கள், நான் உண்மையே நம்பி இருக்கிறேன், உண்மையே உறுதியாய் பெற்றுக் கொண்டிருக்கிறேன், என்னை சமாதானத்தோடு காத்துக்கொள்ளும், என்னுடைய காரியத்தை வாய்க்கப்படும் என்று சொல்லி அவருடைய பாதத்திலே இருந்து நாங்கள் ஆண்டவரை நோக்கி பார்க்கிற வேளையிலே அந்த நம்பிக்கை ஒருபோதும் எங்களை வெட்கப்படுத்தாது. அவர் எங்கள் பேர் நினைத்த நினைவுகளை அறிவாராம், அவை சமாதானத்துக்கு ஏற்ற நினைவுகளாம். ஆகவே இந்த நாளிலும் உற்சாகப்படுங்கள், சந்தோஷப்படுங்கள். நீங்கள் நம்புகிறவராலே உங்களுக்கு காரியம் வாய்க்கப் போகிறது. நீங்கள் நம்புகிறவனாலே உங்களுக்கு வெற்றி வரப்போகிறது. கண்களை மூடி நாங்கள் ஆண்டு சமத்திலே ஜெபிப்போம். ஆண்டவரே, நீர் வாக்கு பண்ணி இருக்கிறீர், உம்மை நம்புகிறதாலே எங்களுடைய காரியங்களை நீர் வாய்க்க பண்ணுவேன் என்று சொல்லி உண்மையே உறுதியாக பற்றி கொண்டிருக்கிறபடினாலே நீர் பூரண சமாதானத்தில் உங்களை காத்துக்கொள்ளப் போகிறீர். நன்றி ஆண்டவரே, உம்மை நம்புகிறபடினாலே நிச்சயமாக முடிவுண்டு. எங்கள் நம்பிக்கை வீண் போகாது. ஆகவே ஆண்டவரே, எங்களுடைய நம்பிக்கை வீண் போகாதபடி நீர் எங்களை காத்துக்கொண்டு வருகிறபடினாலே உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறேன். எல்லா மகிமையும் துதியும் கனமும் உங்களுக்குத்தான், இயேசுவின் நாமத்திலே ஆமென். என்னை ரட்சித்தவர் நீரல்லவோ, என்னை தேற்றுபவர் நீரல்லவோ, என்னை ரட்சித்தவர் நீரல்லவோ, என்னை தேற்றுபவர் நீரல்லவோ, அருகில் இருப்பவரும் நீரல்லவோ, என் பரிகாரியும் நீரல்லவோ, அருகில் இருப்பவரும் நீரல்லவோ, என் பரிகாரியும் நீரல்லவோ, மகிமை உந்தனுக்கே என் தேவா, கனமும் உந்தனுக்கே என் தேவா, மகிமை உந்தனுக்கே என் தேவா, கனமும் உந்தனுக்கே என் தேவா, துதியும் உந்தனுக்கே துயாவியே, கனமும் உந்தனுக்கே என் தேவா, துதியும் உந்தனுக்கே துயாவியே, கனமும் உந்தனுக்கே என் தேவா, என்னை நேசித்தவர் நீரல்லவோ, கருவில் சுமந்தவரும் நீரல்லவோ, என்னை நேசித்தவர் நீரல்லவோ, கருவில் சுமந்தவரும் நீரல்லவோ, அருகில் இருப்பவரும் நீரல்லவோ, நடத்தி செல்பவரும் நீரல்லவோ, அருகில் இருப்பவரும் நீரல்லவோ, நடத்தி செல்பவரும் நீரல்லவோ, மகிமை உந்தனுக்கே என் தேவா, கனமும் உந்தனுக்கே என் தேவா, மகிமை உந்தனுக்கே என் தேவா, கனமும் உந்தனுக்கே என் தேவா, துதியும் உந்தனுக்கே துயா. நல்லது நேயர் சகோதர சகோதரிகளே, மீண்டும் நாளைய தினம் மற்றும் ஒரு விண்ணொளி காலை சிந்தனையில் சந்திப்போம். உங்களுடைய கருத்துக்களை எம்முடன் பகிர்ந்து கொள்ள அல்லது உங்களுக்காக நாம் பிரார்த்திக்க வேண்டுமென விரும்பினால் 00442864463419 என்னும் இலக்கத்துடன் தொடர்பு கொள்ளுங்கள். மீண்டும் சந்திக்கும் வரை கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து நடத்துவாராக என்று கூறிக்கொண்டு நன்றியோடு கூட விடை பெற்றுக் கொள்கின்றோம்.